தத்துவ வகுப்புகளை பற்றி பேசி கொண்டிருக்கும்போது ஒரு நண்பர் கேட்டார், நான் ஒரு சாமானியன், எனக்கு தத்துவத்தை கற்று அதில் நிபுணனாக வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது? அப்படி ஒரு ஆர்வம் எனக்கு இல்லை. ஒரு சாமானியனுக்கு தத்துவத்தால் என்ன பெயர்? நான் அவனிடம் கேட்டேன், நீங்கள் உங்கள் வீட்டில் எப்போதாவது வாஸ்து பார்த்துருக்கிறீர்களா? ஆமாம் சார், பார்த்துருக்கோம். வீடு கட்டும்போது வாஸ்து பார்த்தோம். சரி, ஆலய வழிபாடுகள் செய்வீர்களா? ஆமாம், அப்பப்போ கோயிலுக்கு போவோம், வேண்டுதல்கள் செய்கிறது உண்டு. சரி, உங்கள் வீட்டில் பாரம்பரியமான சடங்குகள் செய்வதுண்டா? சாவு சடங்குகள், பிறப்பு சடங்குகள்? ஆமாம், செய்வதுண்டு. எப்போதாவது இதனுடைய பயன் என்ன, இதனால் என்ன பயன் உண்டா என்று யாராவது கேட்டால் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறீர்களா? அவர் யோசித்து விட்டு, அந்த சந்தேகம் எனக்கே உண்டு சார், பல சமயங்களில் நான் அதை யோசித்துருக்கேன், ஆனால் அது ஒன்றும் யாரும் சரியாக பதில் சொல்கிறதில்ல. அதெல்லாம் அப்படி தான் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆகவே நான் அதை அப்படியே கடைபிடிக்கிறதோட சரி. நான் சொன்னேன், அந்த சந்தேகத்திற்கு நீங்கள் ஏதேனும் பதில் தேடுவீர்கள் என்றால், உங்களுக்கு ஒரு பதில் தேவை என்றால், உங்களுக்கு தத்துவ கல்வி தேவை. இதெல்லாம் எப்படி பரிணாமம் அடைந்து வந்தன, இது ஏன் நம் வாழ்க்கையில் இருக்குது, இதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா என்று தெரிந்து கொள்வதற்கு தத்துவம் தேவை. தத்துவம் என்றால் வெறும் ஐடியாக்கள், எண்ணங்கள் மட்டுமல்ல. எண்ணங்களுடைய பரிணாமத்தை தான் நாம் தத்துவ வளர்ச்சின்னு சொல்லுவோம். வெவ்வேறு காலங்களில் இந்த தத்துவ சிந்தனை எப்படியெல்லாம் வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை தான் தத்துவ சிந்தனை என்று சொல்கிறோம். ஒரு மத நம்பிக்கையாளராகிய உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்கள் ஏன் பாம்பை கும்பிடுறீங்க, ஆலமரத்தை கும்பிடுறீங்க, புற்றை கும்பிடுறீங்க, குட்டி குட்டி தெய்வங்களை கும்பிடுறீங்க, காவலுக்கு ஒரு தெய்வத்தை கும்பிடுறீங்க, ஏரி காவலுக்கு வேறு தெய்வத்தை கும்பிடுறீங்க, மாரியம்மன் நோய் வராமல் ஒரு சாமியை கும்பிடுறீங்க, சிவனை கும்பிடுறீங்க, விஷ்ணுவை கும்பிடுறீங்க, அப்புறம் பிள்ளையாரையும் கும்பிடுறீங்க. இதெல்லாம் யாராவது கேட்டிருக்காங்களா? யாராவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா? சிறிது யோசித்து விட்டு தெரியாது என்று சொன்னார். அந்த அறியாமையிலிருந்து தான் உங்கள் மேலே இவ்வளோ எதிர்மறையான சித்திரம் உருவாகுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை யோசித்திருக்கிறீர்களா? உங்களுக்கு அந்த கேள்வி இருந்ததென்றால் நீங்கள் அதை பற்றி விசாரித்து பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் திருப்தி அளிக்கவில்லை என்றால் நீங்கள் இதை செய்யக்கூடாது, விட்டுறணும். இதை விட்டு போயிடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டிருக்கிறீங்க, எந்திரத்தனமாக அதை திரும்ப திரும்ப செய்கிறீங்க. அது ஏன் யாராவது கேட்டால் உங்களுக்கு தெரியாது. தெரியாதவற்றை விட்டு விடுறதுக்கு உங்களுக்கு தைரியமும் கிடையாது. இந்த ரெண்டும் கெட்ட நிலையில் தான் நீங்களாம் இருக்கிறீங்க. சிலந்தி வலையில் இலை மாட்டிட்டு துடிச்சிட்டு இருக்க மாதிரி வேறு வழி இல்லாமல் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ வாஸ்து பற்றி சொன்னோம். நான் அவர்கிட்ட கேட்டேன், வாஸ்து கிழக்கு நோக்கி தான் வீடு கட்டணும்னு இருக்குது. ஆமாம், அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில் நகரங்கள் எல்லாமே சுற்றிலும் வீடுகள் இருக்குது. அப்போ பல வீடுகள் மேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் தான் இருக்குது. அதெல்லாம் இருக்கலாமா? அவருக்கு பதில் சொல்ல தெரியல. சில கோயில்களுக்குள்ள சந்நிதிகள் வேறு வேறு திசை நோக்கி இருக்குது, அப்படி இருக்கலாமா? அதுக்கு அவர் பதில் சொல்ல தெரியல. நான் சொன்னேன், வாஸ்து சாஸ்திரங்கிறது ரொம்ப பெருசு. அதில் ஏதோ ஒன்றை 4 வரி 5 வரி ஒருத்தர் படிச்சுட்டு வந்து வீடெல்லாம் கிழக்கு நோக்கி தான் இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் அவருக்கு பதில் சொல்ல தெரியணும். வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு நகரம் என்பது ஒரு நகர புருஷன். ஒட்டுமொத்தமாக அதுக்கு ஒரு வாஸ்து இருக்குது, அதுக்குள்ளே தான் ஒவ்வொரு வீடும் உட்கார்ந்துருக்கு. ஒரு கோயில் என்பது ஒரு க்ஷேத்திர புருஷன், அதுக்குள்ளே தான் ஒவ்வொரு சந்நிதி இருக்குது, அதுக்கு தனி வாஸ்து கிடையாது. இது சொல்கிறதுக்கு ஒரு சின்ன அறிதல் வேண்டும். ஏன் நான் ஆலமரத்தை கும்பிட்றேன்னு கேட்டால், நான் ஆலமரத்தை கும்பிடலை. ஆலமரமாக வெளிப்படக்கூடிய ஒன்று இருக்குது, அதை நான் பிரம்மம் என்று சொல்கிறேன். அது அப்படி வெளிப்பாடு கொள்ளும்போது மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும் அல்லது அதை அடைய முடியும். அதற்கப்பால் அது என்னது, எப்படி, எதுவுமே தெரியாது. என்னுடைய மரபு அதை 8 வகையான குணங்கள் கொண்டது என்று சொல்கிறது. அதாவது அறிய முடியாதது, கேட்க முடியாதது, உணர முடியாதது,
எவ்வகையிலும் வகுக்க முடியாததான ஒன்று. ஆனால் அது இப்போ இப்படி வெளிப்படுது. ஒரு ஆலமரமாக வெளிப்படலாம். வியப்பூட்டக்கூடிய, என்னுடைய தர்க்க புத்தியை தாண்டி போகக்கூடிய எல்லாத்துலேயும் அதை நான் வெளிப்பாடை பார்க்குறேன். அந்த வெளிப்பாடை தான் நான் கும்பிடுறேன் என்று சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஒரு இந்துவுடைய தெய்வம் என்பது பிரம்மம். எல்லாத்தையும் நம்ம பிரம்ம ஸ்வரூபமாக வழிபட முடியும். பிரம்மத்தை வழிபடுவது என்பது எல்லாவற்றையும் வழிபடுவது தான். எதை வழிபட்டாலும் பிரம்மத்தை வழிபடுவது தான். இதை வழிபட்டு அதை நான் மறுக்கலை. இதையும் வழிபடுவேன், அதையும் வழிபடுவேன். ஒரு இந்துவுக்கு 3 தெய்வங்கள் உண்டு. அதி தூய தத்துவ தெய்வமாகிய பிரம்மமும் இந்துத்துடைய தெய்வம் தான். அது ஃபிலாசபிக்கல் காட். அப்படி ஒரு கடவுள் வேறு மதங்களில் கிடையாது. ஃபிலாசபி காட், அது தத்துவார்த்தம் மட்டுமே உணரக்கூடிய ஒன்று. இரண்டாவது ஆம்னிபொட்டன்ட் காட், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் 3 செய்யக்கூடிய கடவுள். பிதா என்றோ, படைத்தவன் என்றோ, சிவன் என்றோ, விஷ்ணு என்றோ சொல்லப்படக்கூடியது பெருந்தெய்வம். மூன்றாவதாக ஃபங்க்ஷனல் காட் என்று சொல்லப்படக்கூடிய வெவ்வேறு செயல்களுக்குரிய தனி தெய்வங்கள். நோய்களுக்குரிய தெய்வம் உண்டு, காவல் தெய்வம் உண்டு. இந்த 3ஐயுமே இந்து வழிபட முடியும், ஒரே சமயம் வழிபட முடியும். உள்ளூர் மாடசாமியே பிரம்மஸ்வரூபம் என்று அவன் சொல்லுவான். சிவனையும் பிரம்மஸ்வரூபம் என்று சொல்லுவான். பிரம்மமும் பிரம்மந்தான். பிரம்மமே சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம் என்று பிரிந்து வழிபடப்படுகிறது. சகுண பிரம்மம் என்று அனைத்து குணங்களும் கொண்டு நான் அறியக்கூடிய ஒன்று. அதற்கு அப்பால் நிர்குண பிரம்மம் என்று நான் அறியக்கூடிய எந்த குணாதிசயங்களும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை விட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த 2ஐயும் வழிபட முடியும் என்பதே நீங்கள் சொல்லணும். இதுக்கெல்லாம் ஒரு தத்துவ அறிமுகம் தேவை. அந்த தத்துவ அறிமுகம் மிக எளிமையாகவே ஒரு தொடக்கமாகவே கற்றுக்கொள்ளக்கூடியது தான். இந்து மதம் என்றால் என்ன என்று ஒருவரிடம் கேட்கிறார். பெரும்பாலான இந்துக்கள் அதை சொல்ல முடியாது. ஆனால் எப்படி பார்த்தாலும் 3000 ஆண்டுகளாக ஒரு சிலபஸ் இங்கே இருக்குது. வேதங்கள், உபநிடதங்கள், தத்துவ திரயம் என்று சொல்லப்படக்கூடிய 3 தத்துவ அமைப்புகள், அதாவது பிரம்மசூத்திர, உபனிஷத்து, கீதை என்ற அமைப்புகள், பிற்கால வேதாந்தங்கள் என்று சொல்லக்கூடிய 5 வேதாந்தங்கள், அதாவது அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், சுத்தாத்வைதம், தொய்தாத்வைதம், 6 மதங்கள், சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், காணபத்தியம், கௌமாரம், 6 தரிசனங்கள், சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் ஆகியவை இந்து மதம். இந்த பட்டியல் சுடலமாடன் பாடலில் இருக்குது, நாட்டுப்புற பாடலில் இருக்குது. ஆனால் இந்துவுக்கு அது தெரியாது. இதை சொல்லதுக்கு தெரிந்திருத்தல் தான் தத்துவ கல்வி. தத்துவ அறிஞனுக்கான கல்வி வேற, தத்துவ மாணவனுக்கான கல்வி வேற, சாமானியனுக்கான தத்துவ கல்வி. அது சாமானியனுக்கு வேண்டிய கல்வி என்று தெரிந்துதானே அதை ஒரு சாதாரண சுடலமாடன் பாட்டில் வைக்கிறாங்க. சுடலமாடன் பாட்டு பாடக்கூடிய புலவர் பாடுகிறார். சுடலமாடன் என்னென்ன கற்றுக்கொண்டான் என்ற பட்டியல் போடும்போது 6 சாஸ்திரங்களும் 6 மதங்களும் 3 வேதங்களும் கற்றான் என்று சொல்கிறார். 4 வேதங்கள் இல்லை, 3 வேதங்கள். அதர்வ வேதம் அதில் வருவதில்லை. ஆகவே இந்த கல்வியை நாம் அடைவது எப்படி? இந்த கல்வி இன்றைக்கு ஒரு மரபாக கற்றுக் கொடுக்கப்பட்டு அது அந்த மரபு அருந்து நின்று விட்டிருக்கிறது. நம்முடைய அரசு அளிக்கக்கூடிய கல்வி என்பது மதச்சார்பற்ற கல்வி. அதில் இதை கற்றுக் கொடுக்கக்கூடாது, முடியாது. மற்ற இடங்களில் மற்ற மதங்களுக்கான முறையான கல்வியில் அளிக்கப்படுகின்றன. இந்து மதத்திற்கான அந்த கல்வி தேவையில்லை, அழிந்து விட வேண்டும் என்று சொல்கிறீர்களா? ஒருவர் இந்த அறிதலை அடைகிறார், இந்த தத்துவ மரபை தெரிந்து கொள்கிறார், இதனுடைய பரிணாமங்களை தெரிந்து கொள்கிறார். அதன் பிறகு அவருக்கு இதில் எந்த நிறைவும் இல்லை என்றால் இதை நிராகரிப்பதற்கான முழு உரிமை அவருக்கு இருக்கிறது. ஆனால் இதில் ஏதாவது ஒன்று அவருக்கு திருப்தி அளிக்கிறது என்றால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளலாம். இதற்குள்ளேயே முற்றாக பிரம்மத்தை நிராகரிக்கக்கூடிய மரபுகள் இருக்கின்றன. சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம் ஆகிய 4ம் பிரம்ம தத்துவத்தை நிராகரிக்கக்கூடியவை. மொத்த இந்து மதம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நிராகரிக்கக்கூடிய சார்பாக மரபு அதுக்குள்ளே இருக்கிறது. அதை ஒருவர் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது சுத்த அறிவே சிவம் என்று சொல்லக்கூடிய வேதாந்தியாக இருந்து கொண்டு அனைத்து ஆலய வழிபாடுகளை ஒருவர் நிராகரிக்கலாம்.
அப்படி எவ்வளோ வரவுகள் இருக்குது. தெரிந்து ஒரு நிலைப்பாடு எடுப்பது உண்டு. தெரியாமல் இருப்பது என்பது அதற்கு சமானம் அல்ல. எங்கும் அறிவுதான் ஒரு தெளிவை அளிக்கும். அறியாமை நிரந்தர குழப்பத்தில் தான் வைத்திருக்கும். இந்த அறிவை அளிப்பது எப்படி? அதற்கான ஒரு அமைப்பு இங்கே தேவை. கல்வி அமைப்பு, நவீன கல்வி அமைப்பு. சாதி, மதம் ஆகியவற்றுக்கு அப்பால் இவற்றை தத்துவமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு. தத்துவத்தை நம்பிக்கை இல்லாமல் தான் கற்க வேண்டும். நம்பு, அதன் பிறகு நான் தத்துவத்தை கற்பேன் என்றால் அது கல்வி அல்ல, அது மதக்கல்வி. நீங்கள் இயேசுவை மீட்பரை நம்பின பிறகு பைபிளை படிப்பீர்கள் என்றால் அது மதக்கல்வி ஒழிய தத்துவ கல்வி அல்ல. முதலில் பைபிளை கற்பேன், அதன் பிறகு இயேசுவை மீட்பரன் ஏற்கிறேனா இல்லையான்னு முடிவு செய்கிறேன் என்றால் தான் அது தத்துவ கல்வி. ஆகவே நம்பிக்கையை வலியுறுத்தாத ஒரு கல்வி தத்துவத்திற்கு இன்றைக்கு தேவைப்படுகிறது. வேதங்களிலிருந்து சைவ சித்தாந்தம் வரைக்குமான இந்து ஞான மரபு என்று சொல்லப்படக்கூடிய மொத்த தொகையையும் படிப்படியாக முழுமையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை இன்று ஒரு வகுப்பென சொல்லிக் கொடுப்பது மிக கடினம். ஒவ்வொரு வாரமும் வாருங்கள், ஒவ்வொரு நாளும் வாருங்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் முகாம்களாக தொடர்ந்து ஓரிரு ஆண்டுகளில் அதை கற்றுக் கொடுக்க முடியும். அதற்கான தெளிவான நூல்கள் உள்ளன. அதை ஏன் ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், நூல்களில் இருந்து மட்டும் அதை கற்க முடியாது என்றால், எடுத்த எடுப்பில் அதை கற்கும்போது தவறான சில புரிதல்கள் வரும். அப்போதே அந்த புரிதல்களை களையாவிட்டால் அந்த புரிதல் வளர்ந்து 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 உறுதிப்பட்டு விடும். பிறகு அதை மாற்ற முடியாது. மிக ஆரம்பத்திலே எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசிரியர் சொல்ல வேண்டும். மிக ஆரம்பத்திலே எது சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்ற ஒரு தெளிவு ஆசிரியருக்கு இருக்க வேண்டும். அப்படி ஒரு பாடத்திட்டம் இல்லாமல் குத்துமதிப்பாக நூல்களில் இருந்து வரும்போது வெறும் தகவல்களாகத்தான் சென்றடையும். அனைத்துக்கும் அப்பால் ஒரு ஆசிரியர் ஒன்றை கொடுக்கும்போது உருவாகக்கூடிய ஒரு மனநிலை ஒன்று இருக்கிறது. அது ஒரு இனிய தெய்வீகமான மனநிலை, ஒரு சரியான இடத்தில் அமையக்கூடிய மனநிலை, கற்கும்போது உருவாவது, சரியான கல்வி நிகழும்போது உருவாவது. அது ஒரு மின்சார சூழ்நிலை மாதிரி. அந்த சூழ்நிலையிலிருந்து இந்த கல்வியை பிரிக்க முடியாது. ஒத்த உணர்வுள்ள 30 பேர் 40 பேர் அமர்ந்து ஒன்றை கற்கும்போது வரக்கூடிய ஒட்டுமொத்தமான ஒரு எழுச்சி, அப்போது ஒரு தத்துவம் புரிவது போல ஒரு தனியாக ஒருவர் நூலில் இருந்து புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே தான் இந்த வகுப்புகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள அழைக்கிறேன்.